பிஎஃப்ல பல்வேறு விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ஃபார்ம்ஸ்ல நாம் அதிகமா யூஸ் பண்றது வித்ட்ரா பண்ற ஃபார்ம்ஸான ஃபார்ம் 31, ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C. பெரும்பாலும் இந்த 3 ஃபார்மை யூஸ் பண்ணி தான் பிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்ணுவோம். இந்த 3 ஃபார்ம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஃபார்ம் 31. இந்த ஃபார்ம் 31 வந்து பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பகுதியை எடுக்க இந்த ஃபார்ம் 31 யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பணம் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ற காரணத்தை பொறுத்து மாறுபடும். எக்ஸாம்பிளா நீங்க ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி கிளைம் பண்ணும்போது அதுக்கு கீழே பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதுல உங்களோட காரணத்தை நீங்க சூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்க நான் ரெசிப்ட் ஆஃப் வேஜஸ் இதை சூஸ் பண்ணும்போது எம்ப்ளாயி ஷேரை வித் இன்ட்ரெஸ்டோட வித்ட்ரா பண்ணலாம். சப்போஸ் நீங்க இல்னஸ் அப்படின்ற காரணத்தை சூஸ் பண்ணும்போது 6 மாதம் பேசிக் சேலரி மற்றும் டிஏ அல்லது எம்ப்ளாயி ஷேர் இந்த ரெண்டுத்துல எது குறைவா இருக்கோ அந்த பணம் உங்களுக்கு வித்ட்ரா ஆகும். இது மாதிரி நீங்க செலக்ட் பண்ற காரணத்தை பொறுத்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். இந்த ஃபார்ம் 31 வந்து நீங்க ஒரு ஜாப்ல இருக்கும் போதோ அல்லது ஜாப்ல இல்லாத போதோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவதா ஃபார்ம் 19. இந்த ஃபார்ம் 19 வந்து நீங்க வேலையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பிஎஃப் பணத்தையும் வித்ட்ரா பண்ண யூஸ் ஆகுது. அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் ஆகிய முழு பணத்தையும் வித்ட்ரா பண்ண முடியும். இந்த ஃபார்ம் 19 நீங்க ஒரு ஜாப்ல இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ இந்த ஃபார்ம் உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. நீங்க ஜாப்ல இல்லாத போது மட்டும்தான் இந்த ஃபார்ம் 19 யூஸ் பண்ண முடியும். அடுத்து கடைசியா ஃபார்ம் 10C. ஃபார்ம் 10Cயை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டைப் இருக்கு. ஒன்று பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம், ரெண்டாவது ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 2 டைப்ல ஏதாவது ஒன்றை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபார்ம் 10Cயை யூஸ் பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டை எடுக்கலாம் அல்லது அதுக்கு பதிலாக ஃபார்ம் 10Cயை யூஸ் பண்ணி ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 2ல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணலாம், 2ஐயுமே அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஃபார்ம் 10Cயை கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே பென்ஷன் வித்ட்ராவல் மற்றும் ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணலாம். இதில் பென்ஷன் வித்ட்ராவல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இபிஎஸ் ஸ்கீம் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த இபிஎஸ் ஸ்கீமில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் பீரியடும் போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸ் பீரியட் வந்து முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வரும். இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில்ஸ் மற்றும் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான தகவல்கள் இருக்கும். இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்தில் உங்களோட சர்வீஸ் பீரியடை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எத்தனை கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும். இந்த எல்லா ஸ்கீம் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்தில் கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் உங்களோட மொத்த சர்வீஸ் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது மாதிரி ஒரு எம்ப்ளாயியோட மொத்த சர்வீஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் யூஸ் ஆகுது. நீங்கள் ஜாப்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்ம் 10Cயை யூஸ் பண்ண முடியும். இப்போது ஃபார்ம் 31, ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C இந்த 3 ஃபார்ம்ஸ்க்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.